எடப்பாடி கோட்டை விட்டதுனால தான் தாவேக்காவே ஆட்சி அமைஞ்சிருக்கு. எடப்பாடி அதில் ப்ரூடண்டாக இருந்து கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தாருன்னா அவர் அதிகாரமிக்கவராக அன்னைக்கு இருந்திருக்கலாம். ஸோ எடப்பாடியோட தவறுகளால் அவர் சேஞ்சு சுச்சுவேஷனை புரியாததுனால, தான் 3வது வந்துட்டோங்கிறது கூட உணராததுனால, அவர் பண்ண தவறால் இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்களை தாவேக்கா அமைச்சர் நிர்மல்குமார் கிட்ட இருந்து அவர் கேட்க வேண்டியது இருக்குது. கேட்கட்டு அவருக்கு இதுவும் தேவை தான், இன்னமும் தேவை தான். 2 பொன்னான வாய்ப்பு வந்து விடுவாரா மனுஷன்? விட்டுக்கிட்டு இப்போ பரிச்சை வச்சுக்கிட்டு அவருக்கு ஆட்களும் அவரை விட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன அருமையான வாய்ப்பு, 2 வாய்ப்பை விட்டுக்கிட்டு. என்ன வாய்ப்பை சொல்றீங்க சார்? மாறிய சூழ்நிலையில் அவர் அதிகாரமிக்கவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்தது. அந்த வாய்ப்பை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வேலுமணியும் சிவி சண்முகமும் அதிகாரமிக்கவர் ஆயிடுவாங்கங்கிற ஒரு கணக்கில் அவர் கோட்டை விட்டுட்டார். திருமாவளவன் சிஎம்ங்கிறத உடனே ஒத்துருக்கணும். அந்த பேச்சுவார்த்தை உடனே ஒத்துக்கணும். அதில் நான் கேட்டு சொல்கிறேன், அதை சொல்கிறேன்ல, அதிகாரம் வருது நம்ம கையில். நம்ம என்னைக்கு வரப்போகுது அதிகாரம்? அதை வரக்கூடிய அதிகாரத்தை டக்குன்னு கைப்பற்றி இருக்கணும். கைப்பற்றாதோட நிலைமை மந்திரி பதவி கொடுத்தா அங்கே போயிடுவார் இங்கே போயிடுவாருன்னு இவங்க விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு, கிண்டல் கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு ஆளாயிட்டாருன்னா அந்த வாய்ப்பை நழுவ விட்டதுனால உள்ள தவறு. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.